மாலை வணக்கம். வெல்கம் டு பிரமிட் அட்வைஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு பெரிய மூவ். நம்ம அதை பற்றி கடைசியில் பேசுவோம். இந்த பதிவு மெயினாக எதுக்குனாக்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஒரு ஸ்கீமில் இருக்கீங்க, எப்போ எக்ஸிட் பண்ணுறது? ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் எக்ஸிட் பண்ண தேவையில்லை. லாங் டேர்ம் ஹோல்டிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்கலாம். பட் சம்டைம்ஸ் வி ஹவ் டு எக்ஸிட். அதுக்கான சூழ்நிலை சம்டைம்ஸ் வரும். வெரி ரேர்லி இட் கம்ஸ். அந்த சூழ்நிலை வரும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்டு வெளியே வரணும். ஜென்ரலாக நாங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர மாட்டோம். பட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக டிவியில் ஆக்சிஸ் மல்டி கேப் ஃபண்டு, டாப் பர்ஃபார்மிங் ஃபண்டு மல்டி கேப் சீரீஸில் லாஸ்ட் 1 இயர் 26% சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அது வந்து ஒரு 3 நாளாக அந்த நியூஸ் ஓடிட்டே இருக்குது. இந்த மாதிரி நியூஸ் ஓடும்போது என்ன ஆகும்னாக்கா, நம்ம எப்படி இப்போ ஒரு 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மந்த்லி டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேலன்ஸ் ஃபண்டில் எதுவுமே பணத்தை போட்டாங்க. ஓகேங்களா? அது ஒரு 1.5 வருஷம் அந்த குதிரை ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு அது. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, வி ஆல்வேஸ் சேஸ் ரிட்டர்ன்ஸ். அது கொஞ்சம் டேஞ்சர். ஸோ இந்த மாதிரி இப்போ என்ன ஆக வாய்ப்பு இருக்குன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு ஃபண்டில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்டடாக இருந்தீங்க, நான் என்ன ஆகும்னாக்கா, இப்போ 4800 கோடி மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகே. I'll give you a simple example. இப்போ ஒரு ஃபண்டு மேலே கிரேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். பேலன்ஸ்டு ஃபண்டு வந்து கிரேஸ் வந்தப்போ அந்த ஏஎம்மில் வந்து 3000 கோடியில் 16,000 கோடி போச்சு 1.5 வருஷத்தில். 3000 கோடியில் 16,000 கோடி போச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, இப்போ இந்த பர்டிகுலர் மல்டி கேப் ஃபண்ட் மேலே இப்போ உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டில் இப்போ 4800 கோடி இருக்குது. அதனால் அவங்களால ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது. இப்போ சடனாக வந்து இன்னொரு 4000 கோடி வந்துன்னு வச்சுக்கிங்களேன். நானும் இதை வந்து இப்போ ட்விட்டரில் பதிவிட்டிருக்கேன். நானும் ட்ராக் பண்ண போகிறேன். அந்த ஃபண்டுக்கு எவ்வளோ பணம் வரப்போகுது கோயிங் ஃபார்வர்டுன்னு பார்க்க போகிறேன். அந்த ஃபண்டுக்கு இன்னும் சடனாக இப்போது ஒரு சப்போஸ் ஒரு ஃபண்டு வந்து ஒரு 15 மாதமாக இருக்குது, ஒரு 4800 கோடி வந்திருக்குன்னு வச்சுக்கிங்களேன். திடீர்னு ஒரே வருஷத்தில் இல்லை ஒரே 2 மாதத்தில் இன்னொரு 3000 கோடி வந்துன்னு வச்சுக்கோங்க. ஃபண்ட் மேனேஜர் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? இது வந்து ஒரு இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது, ஸ்கேல் அப் கெப்பாசிட்டின்னு வேறு. இப்போது ஒரு கடையில் வந்து 10 பேர் சர்வீஸ் பண்ண முடியும்னா அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பண்ண முடியும். திடீர்னு 20 பேர் வந்துட்டாங்கனாக்கா மெஸ் ஆகும். அவங்க திருப்பி அதை அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு 8 மாதம் ஆகும். ஸோ அதனால் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தவிர்க்கிறது பெட்டர். எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள், எவ்வளோ இன்ஃப்ளோ வருதுன்னு பாருங்கள். இன்ஃப்ளோ வந்து எக்கச்சக்கமாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஹியூஜ் இன்ஃப்ளோ வந்தாக்கா அதை விட்டு வெளியே வருது பெட்டர். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த மெசேஜ் டுடே ஆன் வென் டு எக்ஸிட் அ மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே. ஸோ அதனால் திஸ் இஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பதிவு இது. ஓகே. ஸோ ஆக்சிஸ் மல்டி கேப் ஃபண்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. இப்போ உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லோரும் அதை பின்னாடி ஓடுவாங்க, இப்போ போவாங்க நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி நடந்தால் அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது, தடைப்படும். ஓகே. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து செல் சிக்னல் இருந்தது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நேராக ஒரு லாஸ்ட்டு ½ அன் ஹவரில் நல்லா 11,955 ரேஞ்சு வரைக்கும் போயிடுச்சு ஃபியூச்சர் நிஃப்டி ஸ்பாட்டு. இதில் என்ன பியூட்டி பார்த்தீங்கன்னாக்கா, மேலே போனது நல்லா இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி டேட்டா பார்த்தீங்கன்னாக்கா, ஏர்டெல் 8.6% அப், ரிலையன்ஸ் 3.5%, ஆக்சிஸ் பேங்க் 3.7%, 1.5% இண்டஸ்இண்ட், 1% HDFC பேங்க். இந்த ஹெவி வெயிட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு 7-8 பேர் மட்டும் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. நீங்கள் ஓவரால் அட்வான்சஸ் டிக்ளைன்ஸ் பார்த்தா கூட அவ்வளோ 24 அட்வான்சஸ் அண்ட் 26 டிக்ளைன்ஸ். 24 அட்வான்சஸ் 26 டிக்ளைன்ஸ் இவ்வளோ பெரிய ரேலி இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்போ எங்களுடைய அப்சர்வேஷன் என்ன, இப்போ இல்லை லாஸ்ட் ஒரு 1 இயராகவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7-8 பங்குகள் தான் நிஃப்டியை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. அதுவும் பேங்கிங் சார்ந்த பங்குகள் தான். இப்போ நாங்கள் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம்னாக்கா, இது எப்படி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குனாக்கா, இப்போ வந்து பார்த்தா நிறைய PSU ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு பாட்டம் ஃபேமேஷன் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன ஆகும்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் இயர் மேபி இவங்கெல்லாம் அடி வாங்கலாம். இந்த HDFC பேங்க்கு ஆர் திஸ் கோட்டக் இந்த வருஷம் ஓவர் பர்ஃபார்ம் பண்ண ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் இயர் அண்டர் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மணி வில் மூவ் ஃப்ரம் excess premium to valuation. Okay,
ஸோ அதனால் அங்கேருந்து எக்ஸிட் ஆகிட்டு நெக்ஸ்ட் இயர் குட் பி a வெரி குட் இயர் ஃபார் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். ஓகே, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ ட்ரெண்ட் அப்படி தான் இருந்துச்சு. ஒரே டைம் நம்ம வந்து ஒரு 1 வீக் பின்ன ஒரு பதிவு பண்ணியிருந்தோம். ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் பாட்டம் அவுட் ஆன மாதிரி ஒரு சிக்னல் கிடச்சிது. எப்படின்னாக்கா நாங்கள் நிறைய ஷார்ட் டேர்ம் ட்ரேட்ஸ் பண்ணுறோம். அது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி பை சிக்னல் வந்துகிட்டே இருக்குது. இந்த இனிஷியல் சிக்னல் ஒன்று இருக்கும், ஒரு பூஸ்ட் கிடைக்கும். அது பார்த்தா நிறைய ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அதில் வந்தது. அப்புறம் போய் பார்த்தா அது ஆல்மோஸ்ட் பாட்டம் அவுட் ஆகணும். அங்கேருந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ப்ரைவேட் பேங்க்ஸில் நான் ஐம் சீயிங் லாட் ஆஃப் பை சிக்னல்ஸ் அக்ராஸ் தி ஹோல் செக்டர், அக்ராஸ் தி ஹோல் PSU பேங்க்ஸ். ஸோ இதில் என்ன ஒரு சேலஞ்சுனாக்கா நிறைய மேர்ஜர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு மேர்ஜ் பண்ணும்போது அந்த வேல்யூவேஷன் எங்கே போகும் தெரியல, அதுதான் ஒரு சேலஞ்சு. பட் திஸ் இஸ் ஒன்லி as an இன்ஃபர்மேஷன். ஐ எம் நாட் டெல்லிங் யூ டு கோ லாங் ஆன் PSU பேங்க்ஸு. ஒரு இன்ஃபர்மேஷனாக பதிவு தான் பண்ணிக்கிறேன் நான். நெக்ஸ்ட் இயர் அவங்க புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. பட் இந்த ஸ்டாக்ஸ் ரொம்ப இதில் என்ன பிரச்சனைனாக்கா, இப்போ நான் சொன்ன ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸு, பாரதி ஏர்டெல் பரவாயில்ல, அண்டர் பர்ஃபார்ம் மாதிரி மேலே போயிட்டு இருக்கான். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ரிலையன்ஸு, HDFC பேங்க், ICICI பேங்க், இவங்களாம் ஹியூஜ் வால்யூம்ஸில் ஒரு ஹை கிட்ட போனாலே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 52 ஹை கிட்ட ஹியூஜ் வால்யூம்ஸ் ட்ரேட் பண்ணாக்கா ஆஸ் அ ரீட்டெயில் இன்வெஸ்டர் மஸ்ட் பி கேர்ஃபுல். ஸோ இதுதான் நம்மளோட பண்ணக்கூடிய பதிவு. ஸோ இன்றைக்கி என்ன விஷயம் சொல்லணுன்னாக்கா, ஒன்று ஆக்சிஸ் மல்டி கேப் ஃபண்டு, பி கேர்ஃபுல் இந்த ஃபண்ட், அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைய வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது வந்து இந்த PSU ஸ்டாக்ஸ், மூணாவது வந்து இந்த பேங்க்ஸ். ஸோ இவங்கெல்லாம் இதுதான் இன்றைய மெயின் முக்கிய பதிவு. கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை நம்மளுடைய வியூஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் ஈவினிங். நாளைக்கு பார்க்கலாம்.